ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது 2 பர்ஃபெக்ட் செயின்ட் எபிசோட் 3 பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோட் 2 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல மெய்டு பட்லரும் அங்க இருக்க மான்ஸ்டர்ஸை புரட்டி போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஃபீலியாவும் பரணக்கொற்ற கண்ட்ரி அதோட ஆர்மிக்கு பேர் போனது. ஒருவேளை இங்க இருக்க மெய்டு பட்லருக்குமே மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க போல. ஆனா உண்மையிலேயே அப்படிலாம் கிடையாது. இவ கொஞ்சம் வித்தியாசமானவங்க. இப்போ அந்த மெய்டு பட்லர் வந்துட்டு கிளீனிங் முடிச்சிட்டா அப்படின்னு சொல்ல ஃபீலியாவும் ரொம்ப நன்றி, நீங்க சூப்பராகவே சண்டை போட்டீங்க அப்படின்னு சொல்ல அந்த பட்லர் இல்ல நீங்க ஆல்ரெடி பேர் கிரியேட் பண்ணி இங்க இருக்க மான்ஸ்டர்ஸை வீக் பண்ணிட்டீங்க, அதனால தான் எங்களுக்கு வேலை மிச்சமாகி ஈஸி ஆயிடுச்சு. அது விடுங்க, முன்னாடி ஒரு போர்ஷன் கொடுத்தீங்களா, அது குடிச்ச அப்புறம் எனக்கு வாலிப வயசு வந்த மாதிரி நான் சண்டை போட ஆரம்பிச்சேன். இங்க பாருங்க என் முடி கூட எந்த அளவுக்கு கருமை ஆயிடுச்சுன்னு. அந்த மேடம் ஆமாமா எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு, நானுமே உற்சாகமா இருந்தேன். செயின் ஃபீலியா உங்களுக்கு நிறையவே திறமை இருக்கு. ஃபீலியாவோ அப்படிலாம் ஒண்ணு யோசிக்காதீங்க, அது வெறும் சாதாரண ஒரு போர்ஷன் தான். அந்த மேடம் நான் ரொம்ப நேரத்துக்கு யோசிச்சுட்டே இருந்தேன், என்னத்தை எழுதிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஃபீலியாவோ இதுவா எந்த நேரத்துல மான்ஸ்டர் அதிகமா இருக்கு, எந்த நேரத்துல மான்ஸ்டர் அக்ரெசிவா இருக்குங்கிறத மார்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா இப்பதான் நிறைய மான்ஸ்டர் வந்துகிட்டு இருக்கு, ஏனே தெரியல. ஃபெயிலியாவோ அது என்னங்கிறத நான் சொல்றேன். நம்ம வாழ்றது மனுஷங்களோட உலகம், அதே மாதிரி சொர்க்கமும் இருக்கு நரகமும் இருக்கு. இந்த நரகத்தை டீமன் ரெல்ம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல தான் மான்ஸ்டர் இருக்கும். ஆனா ஒரு சில டைம் கொஞ்சம் மான்ஸ்டர்ஸ் மேல நம்ம உலகத்துக்கு வர ஆரம்பிக்கும். அந்த மேட கொஞ்சமா ஆனா இங்க இவ்வளவு வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்க ஃபெயிலியாவும் ஆமா நீ எந்த அளவுக்கு கூடுகள் அதிகமா பாக்குறியோ அந்த அளவுக்கு மான்ஸ்டர்ஸ் டீமன் உலகத்துல இருந்து வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். உனக்கு தெளிவா சொல்லணும்னா அந்த அளவுக்கு மான்ஸ்டர்ஸ் அதிகமா வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த பட்லரும் செயின்ட் ஃபீலியா உங்களோட கேரேஜ் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அந்த மேடம் சரி வாங்க போல செயின்ட் ஃபீலியா இன்னைக்கு நம்ம வேலை இங்க முடிஞ்சிருச்சு தானே அப்படின்னு கேட்க ஃபீலியாவும் ஆமா முடிஞ்சிருச்சு, அதுக்கு என்ன அப்படின்னு கேட்க அந்த மேடம் அப்படின்னா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா பிரின்ஸ் சொல்ல காட்டுறாங்க. அவரு மார்க்கெட் நடந்து போயிட்டு இருக்க அங்க இருக்க மக்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க, இந்த எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல அவருமே அப்படியா நான் அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவங்களும் என்னாச்சு எங்கேயாச்சும் வெளியே போறீங்களா அப்படின்னு கேட்க அவரும் ஆமா நான் இன்னைக்கு ஒரு டேட்டுக்கு போறேன். அந்த டேட் யாருன்னு பார்த்தா நம்ம ஃபீலியாவும் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க பார்த்து அவருமே வாயை பொழுது போறாரு. அவரும் என்ன மன்னிச்சிருங்க நான் லேட்டா வந்துட்டேன் போல. ஃபீலியாவும் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்ல இப்போ பிளாஷ் பேக் காட்டுறாங்க. அந்த மேடம் நீங்க ஒரு டேட்டுக்கு போலாம் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க ஃபீலியாவும் என்னது ஒரு டேட்டா, அந்த வார்த்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அது என்னங்கிறத நான் அனுபவிச்சு பார்த்தது கிடையாது. அந்த மேடம் இப்போதைக்கு கேப்டன் லாம்புக்கா சுத்தி பார்க்குற ஒரு டூர் மாதிரி நினைச்சுக்கோங்களேன், கவலைப்படாதீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கைட் இருக்காரு அவர் எனக்கு கூட்டு வரேன்னு சொல்ல பார்த்தா அந்த கைடு நம்ம பிரின்ஸ் சொல்லிட்டு தெரிய வருது. பிரின்ஸ் சொல்லிட்டு கவலைப்படாதீங்க செயின்ட் ஃபீலியா இந்த ஊரை நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். பிரின்ஸ் சொல்லிட்டும் இதுதான் இந்த ஊர் மார்க்கெட், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் இங்க தான் வந்து பார்க்கணும். கொஞ்சம் மாசமா மான்ஸ்டர் அட்டாக் இருக்கிறதுனால நிறைய ஸ்டாக்ஸ் வரதுல இந்த ஊரை விட்டு வெளியும் போக முடியல. ஆனா இப்ப அப்படி கிடையாது, அதான் நீங்க வந்துட்டீங்களா, நீங்க வந்து எல்லா பிரச்சனையும் சரியாக்கிட்டீங்க. இந்த சிட்டி திருப்பி தலை தூக்குனது காரணமே நீங்க தான், அதை நினைச்சு நானுமே சந்தோஷப்படுறேன். இதுக்கு எல்லாமே காரணம் நீங்க, அதனால ரொம்ப நன்றி. பேலையா கிட்ட ஷாக் ஆயிட்டு எனது இவர் என்கிட்ட நன்றி சொல்றாரா, ஆனா நான் என்னோட வேலையை மட்டும் தானே செஞ்சேன், இதை கிட்ட ஏன் என்னோட இதை எப்படி துடிக்குது. அந்த மாதிரி இதை பார்த்து சந்தோஷப்பட ஃபீலியா அப்படின்னு கேட்க அவளும் ஒண்ணு இல்ல அப்படியே பின்னாடி செயின்ட் ஃபீலியன் குரல் கேட்க அங்க பார்த்தா ஒரு அப்பா மகனும் இருக்க. அந்த அப்பாவும் செயின்ட் ஃபீலியா நீங்க பர்னாக்கோட்டா வந்திருக்கீங்க எனக்கு தெரியவே தெரியாது. ஃபீலியாவும் ஆமா நானுமே உங்களை பாத்திருக்கேன் அப்படின்னு கேட்க அவருமே ஜெரிட்டோனியால ட்ரேடிங் பண்றதுக்கு உங்ககிட்ட அப்ரூவல் வாங்க வந்தேன், நீங்க கொடுத்ததுனால ஹீனோட ட்ரேடிங் நல்லாவே போய்கிட்டு இருக்கு. இவன் தான் ஹீரோட பையன் ஹலோ சொல்லுன்னு சொல்ல அந்த பையனும் அதான் சொல்ல ஃபீலியாவும் அதான் சொல்லிட்டு மனசுக்குள்ள திருப்பி இன்னொருத்தனை பயமுறுத்த போற அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க அந்த பையனை சிரிச்சுக்கிட்டே செயின்ட் ஃபீலியா ரொம்ப நன்றி, எங்க அப்பா வேலை செய்ய முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருந்தாரு ஆனா இப்ப அப்படி கிடையாது, அதனால ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல இது கிட்ட ஃபீலியாக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே பின்னாடி பார்த்தா அங்க மார்க்கெட் உள்ள மக்களுமே ஆனா செயின்ட் ஃபீலியா இங்க வந்திருக்காங்கப்பா, பர்னாக்கோட்டாக்கு வந்து எங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு ஃபீலியாவை பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. ஃபீலியாவை இதெல்லாம் பார்த்து என்ன சொல்றது தெரியாம அங்கே தவிக்க பிரின்ஸ் சொல்லிட்டும் அவ கை பிடிச்சிட்டு வலிச்சிட்டு போயிட்டு என்ன மன்னிச்சிருங்க இன்னைக்கு எங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூட்டு போயிடுறாரு. பிரின்ஸ் சொல்லிட்டும் ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டு போயிட்டு உங்களுக்கு நான் என்னதான் சாரி சொன்னாலும் கண்டிப்பா அது பத்தாது, ஆனா உங்களுக்கு என்ன வேணுமோ இதுல இருந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல டெசர்ட்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆமா ஃபீலியா உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு கேட்க ஃபீலியாவோ என்னது எது ஃபேவரட்டா, என்னால எது சாப்பிட முடியுமோ அதை நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பிரின்ஸ் சொல்லிட்டு இதை பார்த்துட்டு சரி உங்களால சொல்ல முடியலன்னா கவலைப்படாதீங்க நான் ரெக்கமெண்ட் பண்ணவா. அவளோட மனசுக்குள்ள இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணும் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியல. பிரின்ஸ் சொல்லிட்டும் செயின்ட் ஃபீலியா இந்த வாரத்துல நீங்க பண்ண வேலைக்கு எல்லாத்துக்குமே திருப்பி நான் நன்றி சொல்லிக்கிறேன், ஆனா நீங்க உங்க வேலையை மாரி ஓவர் பண்றீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். செயின்ட் ஃபீலியா வேலை முடிஞ்ச அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறதுமே உங்களோட வேலை தான். இதுக்கிட்ட ஃபீலியாக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருக்கு, என்னது ரெஸ்ட் எடுக்கிறது என்னோட வேலையா. பிரின்ஸ் சொல்லிட்டும் அப்பப்போ நீங்க ரெஸ்ட் எடுத்து அப்பப்போ லீவ் எடுக்கணும். சரி அதெல்லாம் விடுங்க, நீங்க உங்களை பத்தி சொல்லுங்களேன் கேட்போம், உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன ஏதாச்சும் சொல்லுங்களேன். உங்களை ஒரு செயின்டா இல்லாம ஃபீல் ஆடினாரா என்னங்கிறது எனக்கு தெரியணும். செயின்ட் ஃபீலியாவும் மனசுக்குள்ள இதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் எப்படி யோசிக்கிறது கூட எனக்கு டைம் கிடைக்கல, அதுக்கு இடமும் கிடைக்கல. உண்மையா சொல்லணும்னா அதுக்கு என்னை யாருமே அலோவ் பண்ணல. அவ்வளவு அங்க டீயை பார்த்துட்டு அட நல்ல வாசனையா இருக்குல்ல, ஆமா எனக்கு டீ பிடிக்கும், ஆனா இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா அது என்னங்கிறது எனக்கே தெரியாது. பிரின்ஸ் சொல்லிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா நம்மளே கண்டுபிடிச்சுப்போமே. சரி இப்போ அடுத்து எந்த இடத்துக்கு போலாம்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு எங்க போகணுமோ சொல்லுங்க நான் கூட்டு போறேன். இதை பத்தி ஃபீலியாவும் அப்படின்னா எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, உங்களோட கேசல் லைப்ரரியில ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு சொல்லிட்டு நிறைய புக் இருக்கு, அதெல்லாம் எடுத்து நான் படிக்கலாமா.
இப்போ அந்த லைப்ரரிக்கு அவங்களும் போவ பிரின்ஸ் சொல்லிட்டு என்ன கண்டுபிடிக்க ட்ரை பண்றீங்க அப்படின்னு கேட்க ஃபீலியாவும் பரணா கோட்டா கண்ட்ரில இந்த அளவுக்கு மான்ஸ்டர்ஸ் வருது சாதாரண விஷயம் கிடையாது, ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கணும். நான் இங்க வரதுக்கு முன்னாடி ஜெர்டோனியாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயம் ஏற்கனவே நடந்துச்சுங்கிறத ஜெர்டோனியோட பழைய லைப்ரரியில நான் படிச்சிருக்கேன். உங்களோட ரெக்கார்ட்ஸுமே இந்த மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை என்னோட ஹைபோதேசிஸ் கரெக்ட்னா டீமன் ரெல்ம் அதாச்சி டீமனோட உலகம் நம்மளோட உலகத்துக்கு வரப்போகுது. பிரின்ஸ் சொல்லிட்டோம் அப்படின்னா ஆமா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்க ஃபீலியாவும் ஆமல உங்களுக்கு எதுவுமே சொன்னது கிடையாது, நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை பார்த்து அந்த மேடம் அழுதுகிட்டு செயின்ட் ஃபீலியா உங்களுக்கு ஒரு டேட் செட்டப் பண்ணா இப்படி ஆகிட்டீங்களா? அதை ஃபீலியாவும் 400 வருஷத்துக்கு முன்னாடி டீமனோட உலகம் நம்ம உலகத்துக்கு கிட்ட வந்துச்சு. அந்த டைம்ல மான்ஸ்டர்ஸ் நம்ம உலகத்துல அட்டகாசம் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. இந்த பிரச்சனையை ஆஸ்மோடியஸ்ங்கிற ஆர்ச் டீமன் தன்னோட அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ணி டீமன் உலகத்துல இருந்து நம்ம உலகத்துக்கு வந்துச்சு. அது வந்து அப்புறம் மனுஷங்களும் மிருகங்களையும் எண்ணிக்கை இல்லாம படுகொலை பண்ணுச்சு. அதோட சக்திக்கு பல ராஜ்யங்கள் அழிஞ்சு போச்சு. ஆனா அப்போதான் ஆஸ்மோடியஸ் அழிக்கிறதுக்கு ஒரு செயின்ட் வந்தாங்க. அவங்களோட பேர் தான் ஃபியானா ஏஸ்வில். அதுக்கப்புறம் இந்த உலகம் அவங்கள லெஜெண்டரி ஆர்ச் செயின்ட் ஃபியானான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்க கண்ணிமிக்க நேரத்துல பெரிய பெரிய பேரியர்ஸ் கிரியேட் பண்ணி அங்க இருக்க மான்ஸ்டர்ஸ் அழிச்சாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்மோடியஸ் அழிக்க முடியாத உடம்புல இருந்து அதோட ஆத்மாவை பிரிச்சு எடுத்தாங்க. அதை ஒரு மோதிரத்துல சீல் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு அமைதி திரும்ப வந்துச்சு. இப்போ இந்த விஷயத்த பிரின்ஸோ சொல்லிட்டு தன்னோட மத்த நோபல்ஸ் கிட்ட சொல்ல அந்த நோபல்ஸும் அப்படின்னா திருப்பி அந்த பிரச்சனை வருதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்க ஃபீலியாவோ ஆமா அது வரதுக்கு நிறையவே அறிகுறி இருக்கு அப்படின்னு சொல்ல அவளும் மனசுக்குள்ள நான் சொல்ல கேட்காம இந்த மாதிரி ஒரு மீட்டிங்க பிரின்ஸோ சொல்லிட்டு வச்சுட்டாரு. இப்போ மத்த நோபல்ஸோட ஒப்பீனியனை கேட்டுட்டு இருக்காரு. சரி அப்படி டீமன் உலகம் கிட்ட வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்க ஃபீலியாவும் இப்ப வர மான்ஸ்டர்ஸோட 10 மடங்கு இல்ல 20 மடங்கு கூட அதிகமா மான்ஸ்டர் வர ஆரம்பிக்கும். பியானோ இதை கேட்டுட்டு என்னது 20 மடங்கா இப்ப இருக்க மான்ஸ்டர்ஸை தடுத்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, 20 மடங்குனா என்ன ஆகும்? ஃபீலியாவும் ஆமா அப்படின்னு நினைச்சுனா பில்லர்ஸ் ஆஃப் லைட்டால கூட அதை தாக்கு படிக்க முடியாது. மத்த நோபல்ஸோ அப்படின்னா நம்ம மிலிட்டரி கூப்பிட்டோம்மா, ஆனா அப்படி பண்ணா நம்ம பட்ஜெட் அடி வாங்குமே, இந்த மாதிரி ஒருத்தவங்க சொன்னதை வச்சுக்கிட்டு நம்ம மொத்த பட்ஜெட் செலவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க ஃபீலியாவும் மனசுக்குள்ள ஆமா நான் இன்னொரு கண்ட்ரில இருந்து வந்து பொண்ணு என் பேச்ச யார் கேட்க போறா, அவளுக்குமே இதை நினைச்சு பழைய ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கு. ஆனா பிரின்ஸ் சொல்லிட்டோம் சரி நம்மளோட பட்ஜெட்ல இருந்து டிஃபென்ஸ்ல 3 மடங்கு அதிகமாக்குவோம். இதுக்கிட்ட மத்த நோபல்ஸோ ஆனா ஏற்கனவே டைட்டா இருக்கு, இதுல இந்த பட்ஜெட் வரை இன்க்ரீஸ் பண்றீங்களா? பிரின்ஸ் சொல்லிட்டோம் என்னோட அப்பா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் இதை பத்தி பேசுறேன், பட்ஜெட் எப்பயும் போல அப்படிதான் இருக்க போகுது, இதெல்லாம் நடக்காதுன்னு நானுமே நம்புறேன். ஆனா வருமுன் காப்போம் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கல, அதனால இதை நம்ம பண்ணுவோம். இது எல்லாத்துக்குமே நானே பொறுப்பெடுத்துக்கிறேன். நான் மிஸ் ஃபிலியா மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கேன். அவங்க வந்த ஒரு வாரத்துல நம்மளுக்கு எவ்வளவு செஞ்சிருக்காங்க, அதனால திருப்பி நம்ம ஏதாவது செஞ்சாகணும்ல, அதனால நான் என்னோட நம்பிக்கையை அவங்க மேல வைக்கிறேன். சரி சொல்லுங்க யாருக்காச்சும் அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்க அந்த நோபல்ஸுமே சைலண்ட் ஆயிட்டாங்க. இதை பத்தி ஃபீலியாக்குமே ஷாக்கா இருக்கு. இவர் எப்படி இந்த அளவுக்கு கான்பிடண்டா இருக்காரு? ஒருவேளை இது தப்பா போச்சுன்னா அவரோட பதவி அவரை விட்டு போயிடும். அவர் ராயல்ட்டியா இருந்தாலுமே ஒரு ராஜ்யத்தோட காசை இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணா கண்டிப்பா அதுக்கு நிறைய விளைவுகள் இருக்கு. அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஏதாச்சும் எனக்கு வழி இருக்கா? இப்போ அங்க இருக்க மிலிட்டரி ஃபோர்ஸ் கூப்பிட்டு இந்த நேரத்துல நம்மளோட ஆளுங்களை நிக்க வைக்கலாம், இது ஓகேவா அப்படின்னு கேட்க ஃபீலியாவும் இதெல்லாம் பார்த்ததுன்னு சொல்ல இதுகிட்ட அவங்களுக்கு இன்னுமே ஷாக்கா இருக்கு. பிரின்ஸ் சொல்லிட்டோம் அப்ப கஷ்டம் நம்ம கிட்ட இவ்வளவுதான் சொல்லி வச்சிருக்காங்களே. அவ்வளவு அவளோட மனசுக்குள்ள தங்கச்சி யோசிச்சு பார்த்துட்டு இருந்தாலுமே இங்க இருக்க மக்களை நான் காப்பாத்தி ஆகணும், நான் பாதுகாக்கணும், இதை சரி கட்டுறதுக்கு ஒரு வழி இருக்கு. இந்த மொத்த கிங்டம் மேலேயும் கிரேட் பியூரிபிகேஷன் சர்க்கிளை போட்டா கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம். இதுக்கிட்ட மத்தவங்களும் என்னது கிரேட் பியூரிபிகேஷன் சர்க்கிளா, ஆனா அது ஏன்ஷியன்ட் மேஜிக் ஆச்சு, அது எப்படி என்ன பண்ணணும்னு யாருக்குமே தெரியாது. ஃபீலியாவும் என்னால இதை பண்ண முடியும். சாதாரண பில்லர் ஆஃப் லைட்ல மான்ஸ்டர் மேலேயே இந்த பேரியர் கிரியேட் பண்ணுவோம். ஆனா இது கிங்டம் சுத்தி போறதுனால இதுக்குள்ள மான்ஸ்டர் வந்தா அந்த மான்ஸ்டர் அழிஞ்சு போயிடும். ஆனா இது ஒரு பிரச்சனை இருக்கு. மத்தவங்களும் என்னன்னு கேட்க ஃபீலியாவும் இந்த கிரேட் சர்க்கிளை நான் பண்ணோம்னா இதோட சென்டர்ல நான் இருக்கணும். இந்த பேரியரை நான் கிரியேட் பண்ற வரைக்கும் என்னால கேபிட்டல் விட்டு நகர முடியாது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா என்னோட டே டு டே சயின்டோட கடமைகளை என்னால செய்ய முடியாது. இதுக்கிட்ட அங்க இருக்கிறவங்களும் அட அவ்வளவுதானே நான் கூட என்னவோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன்ப்பா அப்படின்னா நீங்க அதை தாராளமா செய்யலாம். ஏற்கனவே கஷ்டப்பட்டு வச்சுட்டு இருக்கீங்க. ஆனா இந்த ரிச்சுவல் செய்யும் போது கண்டிப்பா ரொம்ப டயர்ட் ஆவீங்களா? ஃபீலியாவும் இல்ல இது ஒரு வாட்டி கிரியேட் பண்ணா போதும், திருப்பி கிரியேட் பண்ண தேவையில்ல. பிரின்ஸ் சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏத்த மாதிரியே ஒரு சொல்யூஷன் கிடைச்சிச்சுல, அப்புறம் என்ன பிரச்சனை? ஆனாலுமே ஃபீலியா சோகமா இருக்கா. இவ பிரின்ஸ் சொல்லிட்டு தனியா வந்துட்டு என்னாச்சு ஏன் சோகமா இருக்கீங்கன்னு கேட்க ஃபீலியாவும் ஒண்ணும் இல்ல என்னோட தங்கச்சி பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். மியா ஒரு எக்ஸலன்ட் செயின்ட் தான், ஆனா அவளுக்கு ஏன்ஷியன்ட் ரிச்சுவல் பத்தி தான் சுத்தமா தெரியாது. அவளால இந்த கிரேட் பியூரிபிகேஷன் சர்க்கிளை உருவாக்க முடியாது. பிரின்ஸ் சொல்லிட்டோம் அப்படின்னா நீங்க உங்க தங்கச்சி பத்தி கவலைப்படுறீங்களா அப்படின்னு கேட்க ஃபீலியாவும் ஷாக் ஆயிட்டு என்ன மன்னிச்சிருங்க நான் பர்னாக்கோட்டையில இருக்கேன், நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாதுல அப்படின்னு சொல்ல பிரின்ஸ் சொல்லிட்டோம் அட அதெல்லாம் பத்தி ஏன் கவலைப்படுறீங்க, ஒரு அக்கா தங்கச்சி பத்தி கவலைப்படாதவங்க என்ன அக்கா, கவலைப்படாம உங்க தங்கச்சிக்கு நீங்க தாராளமா ஹெல்ப் பண்ணலாம். ஃபீலியாவும் இதுகிட்ட ஷாக் ஆயிட்டு அப்படின்னா நான் அவளுக்கு ஒரு லெட்டரா சென்ட் பண்றேன் அப்படின்றா. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா மியாவுமே கோவத்துல என்னோட சிஸ்டர் என்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லாம இந்த ராஜ்யத்தை விட்டு போக மாட்டாங்க, அப்பாவும் அம்மாவும் என்னோட அக்கா அவளோட விருப்பத்தோட போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அவளோட ஃபியான்சே பிரின்ஸ் ஜூலியஸ் கிட்ட என்னங்கிறத நான் கேட்கறேன். இப்ப அவள உள்ள போவ அந்த பிரின்ஸ் ஜூலியஸும் ஒரு பொக்கே வச்சுக்கிட்டு நீ என்னோட ஒய்ஃபா மாறியா அப்படின்னு கேட்க இதுக்கிட்ட மியா ரொம்ப ஷாக் ஆவரா. என்ன சொல்லிட்டு இருக்காவ, என்ன நடந்துட்டு இருக்கீங்க, என்னோட அக்கா எழுந்தது நினைச்சு இவன் சோகமா இருக்கணும், ஆனா அவளோட தங்கச்சிக்கு இவன் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்பதான் மியாக்கு என்ன நடந்துங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. என்னோட அப்பா அம்மா எங்க அக்கா போனது நினைச்சு சோகமே இல்லாம இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்குமா? பிரின்ஸ் ஜூலியஸும் இதுக்கு நீ ஏத்துக்கிற
ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்க மியாவும் மனசுக்குள்ள உன்னோட கனவுல கூட அது நடக்காது. ஆனா என்ன நடந்துக்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னா இவனோட வாயால நான் அதை கேட்டதா உண்டு. இத நான் செஞ்சதா அவனு சொல்லிட்டு அவளுக்கு கோவத்தை அடிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்க அந்த பிரின்ஸும் கண்டிப்பா நான் தான் அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். மியாவும் மனசுக்குள்ள இப்போ இவனை நான் பக்கச்சிக்க கூடாது, அவளை சீக்கிரத்துல இவனை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, இவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், இவனை வேற மாதிரி யோசிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் கடைசியா எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நான் வெளியே எடுக்கிறேன். நான் ஒன்னும் அந்த அளவுக்கு யோசிக்கிறவளோ அந்த அளவுக்கு புத்திசாலியோ கிடையாது. ஆனா என்னோட அக்காக்காக நான் என்னவா வேணாலும் மாறுவேன். அன்னையில இருந்து நான் என்னோட இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிச்சேன். என்னோட அப்பா டெஸ்க்ல ஒரு புது மேன்ஷனுக்கான பிளான்லாம் பார்த்தேன். என்னோட அம்மா ரூம்ல புதுசா நகைகளை பார்த்தேன். ஒவ்வொரு நாள் அந்த பிரின்ஸ் டேட்டின் கூப்பிடுறப்ப என்னோட பல்ல கடிச்சிட்டு நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அதே டைம் என்னோட செயின்டோட கடமையை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னோட அக்கா போனதுல இருந்து இங்க வரும் மார்ச்சஸ்லாம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. என்னோட முழு சக்தி யூஸ் பண்ணதா இதுங்களை தடுத்து நிறுத்தவே முடியுது. இவளோட அப்பா அம்மாவும் எதுக்காக மியா இவ்வளவு டைம் எடுத்துக்கிறா, பிரின்ஸ் ஜூலியஸ் தன்னோட மைண்டை மாத்திக்க போறாரு அப்படின்னு பார்த்தா ஃபீலியா இவ்வளவு நாள் சென்ட் பண்ண லெட்டர்லாம் இவங்க போட்லும் கட்டி வச்சிருக்காங்க. அவங்க அப்பாவும் கவலைப்படாதா, இதெல்லாம் அவ கைக்கு போவே போகாதுன்னு சொல்லிட்டு அதை அங்கேயே எரிச்சிடுறாங்க. மியாவும் இன்னைக்குதான் அந்த பிரின்ஸ் வாயிலிருந்து இன்ஃபர்மேஷனை நான் கறக்க போறேன் அப்படின்னு போய்கிட்டு இருக்க வழியில அங்க நோபெல்லாம் பேசிட்டு இருக்கத இவ விட்டு கேட்கிறா. அங்க இருக்கிறவங்களும் மார்க்கிஸ் அடனர் ரொம்ப புத்திசாலி தான் போல. அவன் தன்னோட பொண்ணு ஒரு பாரமா பார்த்தான். அவளை இன்னொரு கண்ட்ரிக்கு வித்து பணமும் பதவியும் பார்த்துட்டான். இன்னொருத்தனும் நான் கேள்விப்பட்டேன் பிரின்ஸ் ஜூலியஸும் அவரு சேர்ந்ததா செயின்ட் ஃபீலியாவை இன்னொரு கண்ட்ரிக்கு வித்ததா பேசிட்டு இருக்காங்களே. இதை கேட்டு மியாக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. அவங்களுமே நம்மளோட பழைய செயின்ட் ஊரு தான் இருப்பாங்க. இருந்தாலுமே அவளோட ஃபியான்ஸும் அவளோட சொந்த அப்பா அம்மாவை இன்னொரு கண்ட்ரிக்கு அவளை விற்கிறாங்க தெரிஞ்ச அப்புறம் அவ எவ்வளவு கஷ்டப்படுவா. அவங்களுமே நம்மளோட ராஜா படுத்து படுக்கையா இருக்காரு. இந்த டைம்ல இதெல்லாத்தையும் செஞ்சிருக்கானுங்களா. இதனால அந்த செயின்டோட அப்பா மார்க்கிஸ்க்கு நிறைய பணமும் பதவியும் வந்திருக்கு. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு புது எஸ்டேட்டை கட்டிட்டு இருக்காராம்பா. மியாவை இதெல்லாத்தையும் கட்டிட்டு இப்ப எனக்கு புரிய வருது. அப்போ அவங்க தான் என்னோட சிஸ்டரை வித்திருக்காங்கல்ல. என்னோட அப்பா அம்மாவும் நல்லவங்கிறத நான் நம்ப ட்ரை பண்ணேன். என்னோட அக்காவை அந்த மாதிரி ட்ரீட் பண்ணும்போது எனக்கு கேள்விகள் இருந்துச்சு. ஆனா உண்மையை அவங்க காட்டின பாசம் என் கண்ணு மறைச்சிருச்சு. அப்படின்னா அக்கா இந்த அளவுக்கு கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டு எனக்காக என் கூட வாழ்ந்தீங்களா, என்ன மன்னிச்சிருங்க அக்கா. இப்போ அடுத்த நாள் அந்த பிரின்ஸுமே சரி இன்னைக்கு என்னோட ஆஃபரை நீ ஏத்துக்க போறியா அப்படின்னு கேட்க மியாவும் பிரின்ஸ் என்னோட அக்கா அவ்வளவு விருப்பத்தோடைய பர்ணாகோட்டக்கு போனாங்க அப்படின்னு கேட்க அந்த பிரின்ஸும் இதை உங்ககிட்ட எத்தனை வாட்டி தான் சொல்றது எனக்கு தெரியல. ஃபீலியா எங்களோட என்கேஜ்மெண்ட் ரத்து செஞ்சுட்டு அவ அந்த நாட்டுக்கு போயிட்டா. அவ இந்த மாதிரி செய்வான்னு எனக்கு அப்பவே தெரியும். அவ எங்க பார்த்தாலும் திறமையை பத்தி பேசிக்கணும்னு நினைக்கிறவ அவ அப்படிதானே செய்வா. அவ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் செஞ்சதுனால எனக்கு நிறைய பிரச்சனை தான் வந்துச்சு. ஆனா அதே டைம் உன்னை பாத்தியா மியா, நீ உன்னோட வேலையை மட்டும் தான் செஞ்ச, மத்தவனோட வேலையில மூக்கு நாளைச்சு வேற ஏதோ சொதப்பாம இருந்த. எல்லாருக்குமே என்னையும் சேர்த்து உன்னோட சிரிப்பு ரொம்ப பிடிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் கிரேட்டஸ்ட் செயின்ட் ஆஃப் ஆல் டைம். என்னோட அப்பா சொன்னதால தான் சரி ஃபீலாக்கு போனா போதுன்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் கொடுக்க நான் ஒத்துக்கிட்டேன். இதை கேட்டுக்கிட்டு மியாவும் இருக்காம பிரின்ஸ் உங்களோட ப்ரொபோசலை நான் ஏத்துக்கிறேன். அவளோட மனசுக்குள்ள இவன் கூட நான் எங்கேஜ் ஆகிறேன். இவனுக்கு பூச்சி கட்ட சந்தோஷத்தை கொடுத்து ஒரு கடிவாளத்தை போட்டு வைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு தோன்றப்ப நேரம் சரியா இருக்கிறப்ப அப்போ நான் துரோகம் செஞ்சு இவனுக்கு வழி என்னங்கிறத நான் காட்டுறேன். என்னோட அக்காக்கு நீ துரோகம் செஞ்சல, உனக்கு அந்த வழியை நான் கொடுக்குறேன். இதுதான் உன்னோட முடிவா இருக்க போது. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.